குற்ற மனசாட்சி இருக்கும், ஒரு மனம் வருந்துதல் இருக்கும். ஆனா இங்க கவனிங்க, மனம் வருதல் எல்லோருக்குள்ள இருக்கும். ஒரு பாவம் பண்ண நம்ம எதிர்த்து நம்மளை பாதிக்கிறதா இல்லையா? உங்களை பாதிக்கலன்னா நீங்க நீங்க நரகத்துக்கு ஆல்ரெடி என்ன ஆயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தப்பு செஞ்சுட்டு உங்க இறுதி என்ன பண்ணணும், பாதிக்கணும். மனதை என்ன செய்யணும், வருந்தணும். ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு வருந்தணும். நிறைய பேர் அப்படி வருத்தப்படுவாங்க. எத்தனை பேர் அப்படி வருத்தப்படுறோம்? அல்லேலூயா. அப்படி வருத்தம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் ரொம்ப அதிகமாச்சுன்னா காலில் உணர்வு இருக்காது, விரல் தட்டி இருக்கும், ரத்தம் வந்திருக்கும், என்ன செஞ்சிருக்காது, முன்னாடி லைட்டா தட்டினாலே கால் அவ்வளவு வலி. இப்ப தட்டி ரத்தம் வரதை யார் சொல்றா? என்ன தம்பி கால் ரத்தம் வருது, தட்டினதே தெரியல, என்ன காலை பிஞ்சு போய் கிடக்குது. டாக்டர் சொல்லுவாங்க, காலை என்ன பண்ணிருச்சு, மறுத்து போச்சு, செத்து போச்சு. சரி இப்ப என்ன சார் பண்ணணும், கட்டை வரல என்ன பண்ணணும், ஏன்னா என்னெல்லாம் போச்சு, ரத்த ஓட்டம் இல்ல, உணர்வு இல்லாம போச்சு. அப்புறம் அதை கட் பண்ணணும், அதை கட் பண்ணணும். அப்புறம் அப்படியே விட்டு 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 அப்புறம் கட்டாய் கட்டாய் கட்டாய்